இப்போ 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல சாப்டர் 1 பார்க்க போறோம். சரியா? சாப்டர் 1ல ஆல்ரெடி நம்ம முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் அடுத்தடுத்து போடுவோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூஸா பாருங்க. எக்ஸாம்பிள் சம்ம எக்ஸசைஸ் எல்லாமே எடுத்திருக்கேன். மேக்ஸ் புக்ல உள்ள எல்லா சம்ஸுமே எடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ சாப்டர் 1ல இஃப் a cross b ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டாங்க செட்டுக்குள்ள 3,2 3,4 5,2 5,4 இந்த ஃபைண்ட் a and b கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுல a and b எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த a cross b தான் நம்ம எழுதி இருக்கோம். இதுல உள்ள ஃபர்ஸ்ட் செட்டை தான் a. இந்த 3 இருக்கா, 3 2 டைம்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு டைம் தான் போடணும். சோ 3 இங்க 5 2 டைம்ஸ் இருக்கு, அதனால 5. அப்ப a யோட வேல்யூ என்னது? செட் 3,5. ஓகேவா? அதே போல bங்கிறது செகண்ட் உள்ள டேர்ம். அப்போ 2 இருக்கு. ஓகேவா? 2 எத்தனை டைம் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. ஒரு டைம் தான் எழுதணும். அப்போ 2 4 எத்தனை டைம் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. அப்போ ஒரு டைம் எழுதணும். அப்போ 2,4. அப்ப a b யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளவுதான். வெரி சிம்பிள். இதுல என்னன்னா a cross b அப்படிங்கிறது என்னன்னா a cross b சம்ல உள்ளதை அப்படியே எடுத்து எழுதி இருக்கோம். செகண்ட் வந்து ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ. ஏயோட வேல்யூ 2 டைம் வந்தா ஒரு டைம் எழுதணும். இதுல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஏன்னு சொல்லுவோம், செகண்ட் டேர்ம் வந்து பின்னு சொல்லுவோம் அந்த செட்டுக்குள்ள உள்ளது. ஓகே, தேங்க்யூமா. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.